ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள். நான் பேச ஆரம்பித்தோடனே ஒரு 10-15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியாக வர ஆரம்பிச்சது. என்றைக்கும் என்ன கொடுத்தாரோ அது நீங்கள் கொடுத்தது சுவாமி, அதுக்கு எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கோம், உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுறோம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, எந்த கிரெடிட்டும் எங்களுக்கு வேண்டாம். சுவாமி வந்தார், நீ நிறைய கஷ்டப்பட்டு நிறைய வேலைங்க செஞ்சுட்டு இருக்க, அதை பிளஸ் பண்ணுறதுக்காக சுவாமி வந்தார். ஒன்றும் நம்பிக்கை வரல, நான் ஒரு விஷயம் நாளைக்கு பண்ண போகிறேன், அதை நான் இப்போ உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மெடிடேஷனில் சுவாமி காமிக்கிறார். அவர் சுவாமி ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல, அதுவும் எங்க சொந்தக்காரங்க ஃபார்ம் ஏன் அவர் எடுத்தாரு, அன்னைக்கு என் பக்கத்துல ஏன் வந்து நின்னாரு அப்படின்னா, அவர் ஜான் பவரன் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாரு, நான் ஜான் பவரனை பார்த்து ஆச்சரியம். இப்படிதான் ஆச்சரியப்பட்டுக்கணுமே தவிர ரியலா யாரை பார்த்து ஆச்சரியப்படணும்னா சுவாமியை பார்த்து ஆச்சரியம். என்னோட ஸ்கூட்டர் ஒரு 15-20 அடி தேய்ச்சினே ரோட்ல போய் ஒரு கார்னர்ல விழுந்துடுது. நானும் ரோல் ஆகி போய் விழுந்துட்டேன் அன்கான்சியஸா. ஆனா அதை சுவாமி எந்த டைம்ல எந்த செகண்ட்ல நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு சேர்ப்பார். எப்படி வராது சுவாமி நம்ம லைஃப்ல, எந்த டைம்ல எப்படி உதவணுன்றது, எந்த ரூபத்தை எடுத்துக்கிறாரு, எப்படி நமக்கு உதவுறாரு. கஷ்டமா இருந்தாலும் சரி, வலியா இருந்தாலும் சரி, தாங்கணும்ன்றதுக்கு தான். அதை கூட நீ தாங்கிக்க வேணா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு சுவாமி. வச்சுட்டு இவர் மெடிடேட் பண்றாரு. நைட் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது சுவாமியோட இமேஜ் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருது மெடிடேஷன்ல. கம் டு இந்தியா அப்படின்ற சுவாமி மெடிடேஷன்ல சுவாமி வர்றாரு. 1 மணி நேரம் பேசுறாரு. சுவாமி இங்க வருவாருந்தா கைட் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாருன்னு நம்ம நினைக்கிறோம். எப்படி பண்ணுவாருன்றது சுவாமியோட வில்ல தான். ஒரு அப்பாவும் அம்மாவும் இருந்தா எப்படி என்ன பாத்துக்கணுமோ இன்னி வரைக்கும் அப்படிதான் பாத்துக்கிறாரு. நான் சுவாமியை சுவாமின்ற ஒரு ஸ்தானத்துல நான் இன்னி வரைக்கும் நானும் பார்த்ததே இல்லை. ஸோ இவ்வளோ நான் போய் டிநகர் அந்த மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சு போய் காய் வாங்க ஆரம்பிச்ச உடனே பார்த்தேன்னா, நான் உங்களுக்கு முன்னாடி டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்னு சொன்னேன், அதை நடத்தின ஒரு அக்கா பையன் அவரு. ஸோ அவர் அவரோட ரூபத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு என் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறார் காய்கறி வாங்கும்போது. எனக்கு புரியல, நான் அவரை பார்த்துட்டு அவர் பேரை சொல்லி கூப்பிடுறேன். அவர் எல்லாம் சாய்ராம் சாய்ராம் 2 முறை சொன்னாரு, சிரிச்சாரு, கொஞ்சம் தள்ளி போயிட்டாரு. அப்படி யூஸ்வலா இவர் என்கிட்ட சாய்ராம் சொல்ல மாட்டார், என்ன ரவி எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் பேசுவார். ஆனா அவர் சாய்ராம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அவர் முகத்துல இந்த தேஜஸ் வேற, அவர் போட்டிருக்க ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் அவ்வளோ சுத்தமான ட்ரெஸ். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னோட கான்சென்ட்ரேஷன் காய்கறி வாங்குறதுல தான், அதுலயே தான் இருந்தேன். நான் திருப்பி இன்னொரு கடைக்கு போனேன். அந்த கடையிலயும் பக்கத்துல என் பக்கத்துலயே நின்றுட்டு சாய்ராம் சாய்ராம் சொன்னாரு. நான் பேசணும்னு நினைச்சேன், பேச முடியல. கொஞ்ச நேரம் பார்த்தாரு, சிரிச்சுட்டாரு, அப்படியே போயிட்டார். நான் அதுக்கப்புறம் தாம்பரம் போனோடனே அங்க சொன்னாங்க, என்னப்பா யார் வந்தா அவங்க கூட அப்படின்ட்டு கேட்டாங்க. எனக்கு புரியல. ஆமாம்மா, ஒருத்தர் எங்க சொந்தக்காரர் தான், உன் சொந்தக்காரா அவரு அப்படின்னா. அப்புறம் சொன்னாங்க, இல்ல சுவாமி வந்தாரு, நீ நிறைய கஷ்டப்பட்டு நிறைய வேலைங்க செஞ்சுட்டு இருக்க, அதை பிளஸ் பண்றதுக்காக சுவாமி வந்தாரு. நான் அதுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அன்னைக்கு சுவாமி பிளஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவங்களுக்கு வசதி ரொம்ப கம்மி, யாருக்கிட்டையும் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அன்னைக்கு அவங்களால முடியாத உடம்பு சரியில்லை அவங்க பட்சத்துல எனக்கு ஃபோன் பண்ணதுனால நான் வாங்கிட்டு போனேன். ஸோ வாங்கிட்டு போகணும் அப்படின்னாலே என் தோல்ல தான் ரொம்ப சுமம். ஏன்னா அவங்க ஃபேமிலி பெருசு, 5 பசங்க அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் வாங்கினா தோல்ல சுமந்தன் தான் நான் இங்கேருந்து அங்கே போகணும். ஸோ ட்ரெயினில் எடுத்துகிட்டு போவேன், அங்கேருந்து வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்தேன். அன்னைக்கு சுவாமி அதை பிளஸ் பண்ணதுனால அதுவே எனக்கு ஒரு வேலையாகவே எடுத்துக்கினேன். ஒவ்வொரு வாரமும் நான் போகும்போதெல்லாம் அதை வாங்கி எடுத்துன்னு போய் அவங்களுக்கு எடுத்துன்னு போய் சேர்க்க ஆரம்பிச்சேன். ஸோ இது சுவாமி ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல, அதுவும் எங்க சொந்தக்காரங்க ஃபார்ம் ஏன் அவர் எடுத்தாரு, அன்னைக்கு என் பக்கத்துல ஏன் நின்னாரு அப்படின்னா, ஒரு நல்ல காரியம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னா கூட சுவாமி இருப்பாரு நம்மளோட தான். ஸோ அது ரூபத்துல இருக்கலாம், ரூபத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா அவரோட நம்ம இருக்கோன்ற போது அவர் நம்மளோட எப்பவுமே பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்காருன்ற ஒரு எண்ணத்துல மட்டும் நம்ம இருந்துட்டாவே போதும். அந்த எண்ணம் நமக்கு இல்லாத போது நமக்கு வெளியில இருந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக நமக்கு வெளியில இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஆனா நமக்கும் சுவாமிக்கு உள்ள பந்தத்துல நடுப்புற யாரும் வரவே முடியாது. ஸோ அந்த பந்தத்தை எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியம். அந்த பந்தத்தை நம்ம விட்டு கொடுக்கல அப்படின்னா கூட சுவாமி விட்டு கொடுக்க மாட்டார், நம்ம விட்டு கொடுத்துருவோம் சில சமயத்துல. ஆனா அதை சுவாமி எந்த டைம்ல எந்த செகண்ட்ல நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு சேர்ப்பார். என் கல்யாணம் ஆன பிறகு என்னோட ஒய்ஃப் 6 months பிரெக்னென்ட். ஸோ அப்போ எனக்கு நாங்க நீலாங்கரையில இருந்தோம், அங்கிருந்து ஆழ்வார்பேட்டில் தான் எனக்கு ஆஃபீஸ். ஸோ நான் அங்க கார் எடுத்துன்னு போய் வச்சுட்டு அங்கிருந்து ஸ்கூட்டர்ல என்னோட ஒர்க் ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவேன். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சுவாமி பிசிக்கல் ஃபார்ம்ல என் கூட ஹெல்ப் பண்ண விஷயம். அது வேற ஃபார்மா இருக்கலாம்,
ஆனா சுவாமி தான் வந்தாருன்றதுக்கான ஒரு உண்மையான சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ நான் அங்கேருந்து பாரிஸ் கார்னருக்கு ஒரு சைட்டுக்காக நான் போகும்போது பீச் ரோட்ல போகும்போது சடனா ஒரு பையன் பீச் சைட்ல இருந்து குறுக்க வந்துட்டான். வந்தோடனே ஸ்கூட்டர் நான் பிரேக் அடிக்கிறேன், அடுத்த செகண்ட் என்னோட கான்சியஸ்னஸே போகுது. என்னோட ஸ்கூட்டர் வந்து ஒரு 15-20 அடி தேய்ச்சினே ரோட்ல போய் ஒரு கார்னர்ல விழுந்துடுது. நானும் ரோல் ஆகி போய் விழுந்துட்டேன் அன்கான்சியஸா. ஸோ இது ஆன உடனே அங்க இருக்க போலீஸ்கார் வந்து டிராபிக் போலீஸ் வந்து என்னை வந்து தூக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஸோ என்ன லிஃப்ட் பண்ணுன்னு பாக்குறாரு, முடியல. அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஹெல்ப் கேட்கிறாரு, யாரும் வரல. இது நடக்கிறது வந்து விவேகானந்தா ஹவுஸ் இல்லைங்க, அது கரெக்டா அந்த ஸ்பாட்ல நடக்குது இந்த ஆக்சிடென்ட். ஸோ அந்த இடத்துல நடந்து நான் இருக்க ரோட்ல சடனா அப்போ வந்து ஒரு ஆட்டோ வந்து எதிர்க்க வந்த வண்டி இந்த மாதிரி பார்த்தோன்னே நேரா இந்த டிராபிக் போலீஸ்கார்கிட்ட வந்தோடனே அவங்க 2 பேரும் என்னை உட்கார வச்சு பக்கத்துல இருக்க நர்சிங் ஹோம்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. போட்டு அடுத்த செகண்ட் கான்சியஸ்னஸ் வருது, நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஆனா நல்லா இந்த சைடு எல்லாம் தேஞ்சிடுது, பாடி ப்ளீட் ஆகுது, லைட்டா தான் ப்ளீட் ஆகுது. ஸோ அப்போ டாக்டர் சொன்னா, இல்லை நீங்க போய் அட்மிட் ஆகணும் ஹாஸ்பிட்டல்ல. நீங்க எங்க இருக்காங்க, இந்த ஆட்டோல போறீங்களா இல்லாட்டி நான் கார் ஏதாவது வச்சு அனுப்பிட்டோமான்னு. இல்ல நான் ஆட்டோலயே போயிட்டேன் பரவாயில்ல. ஆனா நான் அந்த ஆட்டோல திரும்பி ஏறுறேன். இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஒரு துளி கூட எனக்கு வந்து அந்த வலியே தெரியல. இந்த சைடெல்லாம் ஸ்கிராட்ச், இந்த பேண்ட் எல்லாம் கிழிந்து போயிடுது ஃபுல்லா, ஷர்ட் பேண்ட் எல்லாம். அந்த மாதிரி அடிபட்டாலும் எனக்கு ஒரு துளி வலி அப்படின்றது இல்ல. சோ இது யாருக்கு எப்படி நடக்குதுன்றது எனக்கே புரியல. சோ எங்க ஆபீஸ்க்கு திருப்பி வரேன், எங்க அப்பா அங்க இருக்காரு, எங்க அண்ணெல்லாம் ரஷ் பண்ணி வராங்க, ஹாஸ்பிட்டல் போகணுன்றாங்க. இல்ல நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், என்ன ஃபர்ஸ்ட் தாம்பரத்துக்கு கூட்டிட்டு போங்க, அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே வருவேன். ஆனா அதை கூட்டிட்டு வந்து விட்டது யாரு தெரியுங்களா, ஆட்டோல சுவாமி தான் வந்தார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணுங்கன்ற. ஏன்னா நான் அவர்கிட்ட 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறேன் இறக்கி விடும்போது, இங்கதான் நான் உங்க ஆபீஸ இறங்கிக்கோங்கன்றார். 100 ரூபாய் கொடுத்தா இல்லைங்க நான் பணம் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னாரு. சோ எப்படி வராது சுவாமி நம்ம லைஃப்ல, எந்த டைம்ல எப்படி உதவணும்ன்றது, எந்த ரூபத்தை எடுத்துக்கிறாரு, எப்படி நமக்கு வந்து உதவுறாரு. இந்த வழியே தெரியாம இருக்கு, எப்படி தெரியாம இருக்கு, அதை நம்ம மத்தவங்கிட்ட சொன்னா நம்புவாங்களா? வெளியில பட்டிருக்க காயம் அவ்வளோ, ஆனா உள்ள பாத்தீங்கன்னா வலி இல்லை. ஸோ இதை வந்து நான் எங்க அண்ணி வந்து டாக்டர், அவங்க நேரா இதுக்கு போகணும், அங்க பக்கத்துல ட்ரினிட்டி ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இல்ல என்ன ஃபர்ஸ்ட் தாம்பரத்துக்கு கூட்டிட்டு போங்க, நான் அதுக்கப்புறமா நான் எங்க வேணா வரேன் அப்படின்னு எங்க அண்ணன் கார்லயே நேரா தாம்பரத்துக்கு கூட்டிட்டு போறேன். நான் அங்க போய் சேர்றதுக்குள்ள சுவாமி அங்க பாத்தீங்கன்னா ஒரு பாதி மருந்து, ஒரு அங்க ட்ரே இருக்கும், உபதிலாம் வச்சிருப்பாங்க, அதுல ஒரு ஹாஃப் மெடிசனும் ஒரு பேப்பரை வந்து இப்படி நியூஸ் பேப்பரை வந்து இப்படி சுருட்டி போட்டு அங்க வச்சிருக்கு. நான் போனோடனே என்னை பார்த்தா இந்திராமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என்ன இப்படி அடிபட்டு வந்திருக்காங்க. ஆனா நீ பாரு, நீ வரதுக்கு முன்னாடி சுவாமி உனக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பாருன்னு சொல்லிட்டு அங்க பார்த்தோன்னா ஒரு பாதி மருந்தும் ஒரு பேப்பர்ல சுத்தி வச்சா என்னதுன்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஆயின்மெண்ட், இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு வேண்டிய ஆயின்மெண்ட் ஃபுல்லா கொடுத்துட்டாரு சுவாமி. சோ அந்த மருந்தை கொடுத்தாங்க, இந்த ஆயின்மெண்ட்டை நீ 10 நாள் அப்ளை பண்ணிக்கப்பா சரியாயிடும்னு சொல்லிட்டாரு சுவாமி. உனக்கு எந்த இதுவும் அடியும் மேஜரா ஒண்ணும் இல்லைன்னு. அதுக்கப்புறம் என்னை கூட்டிட்டு போய் ஸ்கேன் பண்ணாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க, எதுலயுமே ஒண்ணுமே கிடையாது. அந்த 10 நாள் கூட எனக்கு வெறும் அந்த மருந்து அப்ளை தானே பண்ண தவிர ஒரு நாள் கூட யாருக்கிட்டையும் இவங்க தான் அப்ளை பண்ணுவாங்க, என்னோட மனைவி தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. வலின்னு நான் சொல்லவே இல்லை. எவ்வளவு நமக்காக சுவாமி பண்ண முடியும் அப்படின்றதுல ஒரு உருவத்துல வராரு சுவாமி, நமக்கு ஹெல்ப் பண்றாரு. அந்த ஆபத்தான சிச்சுவேஷன்ல வந்து ஹெல்ப் பண்றாரு சுவாமி. ஆனா எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த அனுபவத்தை நான் சொல்றேன். யாருக்குமே இதுக்கெல்லாம் கிடைக்காத சம்பவம். நிறைய பேருக்கு சுவாமி ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஒரு வலியை கூட தாங்கிக்கிறதுக்கு நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்ததே அதுக்குதான். கஷ்டமா இருந்தாலும் சரி, வலியா இருந்தாலும் சரி, தாங்கணும்ன்றதுக்கு தான். அதை கூட நீ தாங்கிக்க வேணா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற சுவாமி. இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா? அதை வந்து நம்ம வந்து ஒரு மனுஷனா அவரை போய் நம்ம பார்க்க முடியுமா? அந்த மாதிரி மக்கள் வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா, டிவோட்டிஸும் இருக்கட்டும், டிவோட்டிஸ் இல்லாம இருக்கட்டும், அவங்களும் பாத்தீங்கன்னா சுவாமி இப்ப இந்த சமாதி நிலைக்கு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் நான் பாக்குறேன். ஏன் பாக்குறேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து மாறிட்டேன் மாறலன்றது மத்தவங்க சொல்ல வேண்டிய விஷயம். ஆனா எங்களுக்கு கொடுத்திருக்க ஒவ்வொரு விஷயம் சுவாமி அப்படின்னா எப்படி பாத்துக்கினாருன்னா, ஒரு அப்பாவும் அம்மாவும் இருந்தா எப்படி என்ன பாத்துக்கணுமோ இன்னி வரைக்கும் அப்படிதான் பாத்துக்கிறாரு. நான் சுவாமியை வந்து சுவாமின்ற ஒரு ஸ்தானத்துல நான் இன்னி வரைக்கும் நானும் பார்த்ததே இல்லை. சோ இவ்வளோ நாங்க இன்னி வரைக்கும் சுவாமின்ற ஒரு ஸ்தானத்துல பார்க்கல. ஏன் அப்படின்னா, எப்ப நம்ம சுவாமி கிட்ட ஒரு நம்மளையே கொடுத்துட்டோமோ சுவாமி வந்து நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் ஆயிடுறாரு. சோ இன்னி வரைக்கும் எனக்கு வந்து இதுதான் அனுபவம் ஆக்சுவலா.
ஆக்சுவலா சாய் ஸ்ருதியிலேயே பாத்தீங்கன்னா முதல்ல சுவாமியை பார்த்த அனுபவம், அதுக்கப்புறமா 2-3 அனுபவம் பாத்தீங்கன்னா சுவாமி கொடுக்குறாரு நமக்காக. அதுல முதல்ல ஒரு ஃபாரினரை நான் மீட் பண்றாங்க. இது 97. ஸோ 97 கரெக்டா ஆக்சுவலா எங்களோட அந்த வீடு இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த வீடு பழைய வீடை இடிச்சுட்டு புதுசா கட்டுறோம். ஸோ 97ல தான் கிரகப்பிரவேசம் பண்றோம் அந்த வீடு. இருந்தாலும் நான் அந்த கிரகப்பிரவேசம் பண்றது நானே கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன். ஸோ அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சு ஸோ கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே நான் போயிடுறேன். ஏன்னா டெய்லி சுவாமியை பார்க்கறதுக்காக போறேன். ஸோ அப்போ போகும்போது காலையில நான் இருக்கிற இடத்துல இருந்து சாய் ஸ்ருதி 3 கிலோமீட்டர்ஸ். அப்பெல்லாம் வாக் பண்ணி தான் போகும்போது ஒரு நாள் நான் கால் கொஞ்சம் லைட்டா ட்விஸ்ட் ஆகி ஸ்ப்ரெயின் ஆயிடுது. இருந்தாலும் நாங்க அந்த வழியெல்லாம் பார்க்காம டாக்டர் கிட்ட எங்கேயும் போய் காமிக்காம நான் வாக் பண்ணி தான் சுவாமியை பார்க்க போனேன். உள்ள போய் சுவாமியை பார்த்துட்டு வெளில வந்தேன். ஸோ மறுநாள் அதே மாதிரி போறேன். நான் போய் வெளியில ரோட்ல உட்கார வைப்பாங்க. தர்ஷன் கியூ ரெடி ஆனோடனே உள்ள எல்லாரும் லைனா போகணும். ஜென்ஸ் தனியா செக்யூரிட்டி வழியா பாஸ் பண்ணி உள்ள போகணும். ஸோ நான் உட்காந்துருக்கேன், என் பக்கத்துல ஃப்ரீயா தான் இருக்கு. அப்போ ஒருத்தர் ஒரு வீடியோ கேமராவோட ஒரு அமெரிக்கன் எனக்கு முன்னாடி கேமரா எடுத்துட்டு ஆன் பண்ணி என்கிட்ட பெர்மிஷன் கேட்க, உங்களெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு வீடியோ எடுத்தார். அவர் பேரு ஜான் போரன். அதுக்கப்புறமா தான் இன்ட்ரடியூஸ் ஆறாரு. ஆனா முதல்ல திடீர்னு இந்த மாதிரி அனுபவம் இன்ட்ரடியூஸ் ஆகி கேமரா எல்லாம் வச்சு எடுத்துட்டு என் பக்கத்துல தான் உட்காந்தார். உட்கார்ந்த உடனே சொன்னேன், சார் நீங்க கேமரா எடுத்துட்டு உள்ள போக கூடாது, க்ளோக் ரூம்ல போய் வச்சுட்டு வந்துடுங்க, நம்ம உள்ள தர்ஷனுக்கு அலோ பண்ணுவோம் அப்படின்னு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களான்னா, ஆமா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வரேன், ஃபர்ஸ்ட் டைம் சுவாமியை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி அப்பதான் ஆரம்பிச்சாரு. ஸோ உடனே கியூ ஸ்டார்ட் பண்ணோடனே உள்ள போயிட்டோம். அவர் போய் க்ளோக் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டாரு. நாங்க உள்ள தர்ஷனுக்கு போனோம். என் பக்கத்துலயே தான் உட்காந்தார். உட்காந்துட்டு சுவாமி தர்ஷன் முடிஞ்சது. நான் கிளம்பி வரும்போது நான் தனியா வெளியில வந்துட்டேன். சாய் ஸ்ருதியை விட்டு வெளியில இறங்கி நான் பாட்டு, ஏன்னா நான் கொஞ்சம் நடக்கிறது கஷ்டம்னால அந்த பிளாட்ஃபார்ம்ல மெதுவா நடந்து வந்துட்டே இருந்தேன். ஒரு 2 மினிட்ஸ்ல என் பின்னாடியே அவரும் என்ன அப்படி தட்டிட்டு, ஏன் இந்த மாதிரி நீங்க நடக்கிறீங்க, ஏதாவது ப்ராப்ளம் ஆனா? இல்ல நேத்து தான் கொஞ்சம் கால் இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆச்சு. நான் அமெரிக்கால சியாட்டில் இருக்கேன், வாஷிங்டன். அங்க நானே நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் கொடுக்குறேன். அது இல்லாம என்னோட ப்ரொஃபஷன் மெடிடேஷன் டீச்சர் நானு அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இவர் இப்படி சொன்னோடனே, இல்ல நான் இங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் ஹில் டாப்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் தங்கி இருக்கேன், நீங்க வாங்க, என்கிட்டயே அந்த ஆயின்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு அப்ளை பண்ணி விடுறேன்னு. இன்னும் முதல் அனுபவம் பார்க்குறோம், பேசுறோம், இவரு இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டுறாருன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. இருந்தாலும் சரி போலாம் அப்படின்ட்டு அவரோட போய் அவர் ரூம் போனேன். அவர் என் காலை எடுத்து அவரோட கால் மேல வச்சு அந்த ஆயின்மெண்ட்டை போட்டு என்னோட ஆங்கிள் தான் ஆச்சு, நல்லா தடவி விட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கிரிப் பேண்டேஜை அவர் வச்சிருந்தார் சொந்தமா. இது போட்டுட்டு தாங்க நீங்க வாக் பண்ணோம், பிரெயினா இருந்தானா அது இது போட்டுட்டு வாக் பண்றது சேஃப்னு சொல்லி எனக்கு போட்டு விட்டார். சரி நாங்க கிளம்பிட்டேன் நானு. ஸோ மறுநாள் வரேன், திருப்பி எனக்காகவே வெயிட் பண்ணி என் பக்கத்துல உட்காந்தார். எனக்கே ஒரு வித்தியாசமா இருந்தது, ஏன் இவர் நம்ம கூட இருக்காரு அப்படின்ட்டு. நானே கேட்டேன், நிறைய பேர் உங்க அமெரிக்கால இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்களே. இல்ல எனக்கு இன்னும் நீங்க நேத்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தோன்னே உங்களோட தான் கூட இருக்கணும், பேசணும்ன்ற மாதிரிலாம் எனக்கு உள்ள தோணுது. நான் மெடிடேஷன் டீச்சரா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை பார்த்தோன்னே என்னால சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு அந்த மாதிரி தோணுது. உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை அதை பத்திலான்னு. சரி நேரா உள்ள போனோம். உள்ள போயிட்டு வந்தோம். அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு அவரோட பிராக்டிஸ் என்னன்னா, மார்னிங் 1 hour மெடிடேட் பண்ணுவார் எங்க இருக்காரோ, அதே மாதிரி ரூம்ல ஒருத்தர். ஆனா இத சொல்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி இங்க வந்தாருன்றதை முதல்ல சொல்லணும். சோ அன்னைக்கு முடிஞ்சிட்டு மறுநாள் அவரோட நாங்க பேசிட்டு நடந்து வரும்போது தான் என்கிட்ட சொல்றாரு, நான் ஏன் இங்க வந்தேன்னு தெரியுங்களா அப்படின்னு. நான் மெடிடேஷன் டீச்சரா இருக்கேன். கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 30 ஸ்டூடெண்ட், ஈவினிங் ஒரு 20-30 ஸ்டூடெண்ட் வராங்க அங்க. அவருக்கு 51 years. 1 year பேக் தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல பெரிய போஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்ல வந்துட்டார். அதுல கடைசியா 6 வருஷம் சைனால இருந்திருக்காரு. சைனால இருந்தபோது மெடிடேஷன் நல்லா கத்துன்னு அதை நிறைய பேர் சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக அவரோட வேலையும் விட்டுட்டு ஸ்பிரிச்சுவல் லைன்ல இறங்கி நல்லா பண்ணணும்ன்றதுனால பாயிண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்ட்டு ஒரு கார்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனா மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறாரு, எல்லாம் பண்றாரு. எப்படி அதை எடுத்துன்னு போய் நிறைய பேருக்கு சேர்க்கணும்ன்றது அவரால் பண்ண முடியாம, எப்படி பண்ணணும், யாராவது கைட் பண்ணணுன்றதுக்காக ஏங்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு லேடி, அவங்க சுவாமியோட போட்டோ எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க.
கொடுத்துட்டு நீங்க எந்த ரூம்ல மெடிடேட் பண்றீங்களோ அந்த ரூம்ல இதை வச்சுக்கோங்க, இவர் வந்து ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் குரு இந்தியால இருக்காருன்னு சொன்னோன்னு வாங்கி அவர் ஓரமா வச்சுட்டு இவர் மெடிடேட் பண்றாரு. நைட் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது சுவாமியோட இமேஜ் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருது மெடிடேஷன்ல. வந்து கம் டு இந்தியா அப்படின்ற சுவாமி. இவர் என்னடா அது யாரோ புது இமேஜா இருக்கு, பர்சனா இருக்கு. அவரோட இவ்வளவு வருஷம் அனுபவத்துல இது வரைக்கும் எந்த விஷன் வந்ததே கிடையாது, யாரும் பேசினதும் கிடையாது. வந்துட்டு அதுக்கப்புறமா திடீர்னு ஏதோ அந்த மாதிரி பார்த்தா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை பாக்குறாரு. சுவாமி தான் வந்து அந்த போட்டோல இருக்கவரும் வந்த இமேஜும் ஒண்ணு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஸ்டூடெண்ட் வந்தோடனே சொல்றாரு, இந்த மாதிரி நேற்று வந்து இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன்ல வந்ததுன்னொன்னு என்னமோ சுவாமி உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்காரு, நீங்க கண்டிப்பா போய் சுவாமியை பாருங்க, இதான் ரீசனா இருக்கும் அப்படின்னு இவரு கேட்டுக்கிறாரு. தவிர அந்த ஒரு இமீடியட்டா அந்த இன்ட்ரெஸ்ட் வரல, அவருக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரல. ஸோ 2-3 நாள் வெயிட் பண்றாரு. திருப்பி 3 நாள் கழிச்சு திருப்பி நைட் உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது திரும்பி சுவாமி வந்து கம் டு இந்தியான்னு சொல்றாரு. சோ இதை கேட்ட உடனே போய் அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு இவர் போய் விசா அப்ளை பண்ணி இந்தியாவுக்கு வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இல்ல நீங்க சென்னைக்கு வந்துடுங்க, அங்க இருக்க டிராவல் ஏஜென்ட் வந்து அதான் கைட் பண்ணிருக்காங்க, இப்ப ஷார்ட் டைம்ல உங்களுக்கு சென்னைக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஃபிளைட், நேரா சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னையில வந்து ஹோட்டல்ல வந்து கேக்குறாரு, இந்த மாதிரி நான் பாபாவை புட்டபர்த்தியில போய் பார்க்கணும், எப்படி பார்க்கணும்னு. அவங்க சொன்னாங்க, நீங்க இங்க இருந்து பெங்களூர் ஃபிளைட்ல போங்க, அங்கிருந்து கேப்ல நீங்க போலான்னு சொல்லி அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அப்போ போய் சரி நேரா போய் ரூம்ல போய் மெடிடேட் பண்றாரு. மெடிடேட் பண்ணும்போது சுவாமி நைட் திருப்பி மெடிடேஷன் வந்து கம் டு கொடைக்கானல்னு சொல்றாரு. அவர்கிட்ட என்னது கம் டு சொன்னார் சுவாமி, இப்ப கம் டு கொடைக்கானல்னு சொல்றாரு, புதுசா இருக்கு பேருன்னு சொல்லிட்டு உடனே நேரா வந்து கீழே கேட்கிறாரு ரிசப்ஷன்ல, கொடைக்கானல் எப்படி போகணும்னு. இங்க நீங்க மதுரைக்கு போயிட்டு பிளைட்ல அங்கிருந்து நீங்க கேப்ல போலாம். சோ அங்க வந்து கேப்ல வந்து ரூம்ல செக் இன் பண்ணிட்டு வந்து உட்கார ஃபர்ஸ்ட் தர்ஷன் தான் என் பக்கத்துல வந்து உட்காந்தாரு. வீடியோ கேமரா எல்லாம் எடுத்துன்னு ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டிருந்தாரு. அப்பயே சொன்னார், எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கீங்க, நான் மட்டும் ஜீன்ஸ்ல இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாரு. அதெல்லாம் சுவாமிக்கு ஒன்றும் கிடையாதுங்க, உங்களுக்கோட இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னா. இல்ல எனக்கு இந்த மாதிரி சுவாமி சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னா, இது பெரிய விஷயங்க, சுவாமி கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாருன்னு சொல்லி நானும் சொன்னேன். ஸோ அன்னில இருந்து 2 வீக்ஸ் அவரோட நான் இருக்கேன். நான் அவரோட இல்ல, அவர் என்னோட இருக்காரு. ஏன்னா டெய்லி அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சுவாமி இங்க வந்து தர்ஷன் ஒரு நாள் கூட சுவாமி இன்டர்வியூ கூப்பிடவே இல்லை அவரை. சுவாமி இங்க வருவாருந்தா கைட் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாருன்னு நம்ம நினைக்கிறோம். எப்படி பண்ணுவாருன்றது சுவாமியோட வில்ல தான். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏக்கம் என்ன அப்படின்னா, ஒண்ணு நமக்கு நடக்கும் நம்ம லைஃப்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டா எப்படி நடக்கணும்ன்றத அவர்கிட்ட விட்டுறது தான் பெட்டர். நம்ம வந்து குறுக்க நம்ம பூந்து நிறைய விஷயத்த நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்படி பண்ணா கரெக்டா, அப்படி பண்றாரு அது கரெக்டா அப்படின்னு நம்மளா கான்டெம்ப்ளேட் பண்ற இந்த ஒரு அன்ஸ்டேபிள் மைண்டை வச்சு நம்ம கான்டெம்ப்ளேட் பண்ணும்போது சுவாமியால எது நமக்கு பண்ணணும்னு சீக்கிரமா பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதுக்கும் தள்ளி போகுது. நீங்க குவைட்டா நம்ம விட்டுட்டோம் சுவாமி கிட்ட அப்படின்னா, எந்த ரைட் டைமே சுவாமி கையில இருக்கு. அவர் அந்த டைமுக்கு நமக்கு பண்றாரு சுவாமி. ஸோ நம்ம போய் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணாதான் இந்த பிரச்சனை எல்லாம். ஸோ இவருக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து ஈவினிங் போய் மெடிடேஷன்ல உட்காருன்னு சுவாமி கூட மண்டபம் பார்த்தா மெடிடேஷன்ல சுவாமி வர்றாரு. 1 மணி நேரம் பேசுறாரு. நீ வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்ட, அங்க சைனால இருக்கும்போதும் உனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு பண்ண வச்சதும் நான் தான், இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறதும் நான் தான் வர வச்சிருக்கேன், நீ ஆரம்பிச்சிருக்க ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா போகும், நான் கைட் பண்றேன்னு சொல்லிட்டு இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, மெடிடேஷன்ல ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சர் முன்னாடி கீழே உட்காந்து கேட்குற மாதிரி கேட்பாராம். சுவாமி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். அவருக்கு வந்து 1 hour கண்டினியூஸா சொல்லுவார். இது வந்து 10 days கண்டினியூஸா போறது. அவருக்கு ஒரு நாள் கூட இன்டர்வியூ இன்னுமே கிடையாது. சுவாமி வந்து நின்று பேச கூட இல்லை அவர்கிட்ட. ஆனா டெய்லி ரூம்ல நடக்குது இன்டர்வியூ அவருக்கு. ஸோ இப்படி 10 days நடந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சு, சுவாமி வந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு, நீ பாரு இவ்வளோலாம் நான் சொல்றேன், உனக்கு ஒன்றும் நம்பிக்கை வரல, நான் வந்து ஒரு விஷயம் நாளைக்கு பண்ண போறேன், அதை நான் இப்போ உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மெடிடேஷன்ல சுவாமி காமிக்கிறார். அவருக்கு 11th day அவருக்கு என்ன காமிக்கிறாருன்னா, நெக்ஸ்ட் டே சுவாமி எந்த டைம்ல டோர் ஓபன் ஆகும், எந்த செகண்ட் சுவாமி வெளில வருவாரு, எங்கெல்லாம் ஜென் சைட்ல நின்று லெட்டர்லாம் யாருக்கிட்ட எல்லாம் வாங்குவாரு, நின்று பேசுவாரு, போவாரு, லேடி சைடு முடிச்சுட்டு உள்ள போவாரு. அதோட செஷன் வந்து 45 minutes. அந்த 45 minutes முன்னாள் நைட்டு அவருக்கு மெடிடேஷன்ல ஃபுல்லா காமிச்சிட்டாரு சுவாமி. நீ நாளைக்கு கேமரா எடுத்துன்னு வர, இப்ப நான் உனக்கு என்ன காமிச்சனோ அதையே தான் நீ ரெக்கார்ட் பண்ண போற, நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு புரியறதுக்கு இது ஒண்ணே உனக்கு போதும் அப்படின்னு. இல்ல சுவாமி கேமரா
நீ எடுத்துட்டு வா. ஸோ நேராக வந்தார், என் பக்கத்தில் கேமராவோட தான் உட்காந்தார். நான் அவர்கிட்ட வந்து சொல்கிறேன், சார் கேமரா நீங்கள் க்ளோக் ரூமில் வைக்கணும், இல்லை சுவாமி எடுத்துகிட்டு வர சார். அப்படிங்களா, எனக்கு தெரியும் சுவாமி அவரோட டெய்லி பேசிட்டு இருக்காருனால, இல்லை நீங்கள் வாங்க. எப்படி எடுத்துன்னு போகிற அப்படி அவருக்கு பயம், கை கொஞ்சம் நடுங்குது, ஏதாவது சொல்லிட போகிறாங்க அப்படின்லாம் பயப்படுறாரு. நேராக வந்தார். நான் ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணேன் செக்யூரிட்டியில். அவர் உள்ளே வரும்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பண்ணி இல்லை சார் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கேரி கேமரா வித் யூன்னொடனே அவரு நின்றுட்டார். நான் தாண்டி போய் அப்படியே நின்றுட்டேன். நின்ன உடனே மேலேருந்து ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு கீழே இறங்கி வர்றார். அந்த ரேம்ப்ல இறங்கி வர்றார். இறங்கி வந்து என்னை தாண்டி போய், அவர் போகும்போதே தெரியும் ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் போறது வரதுக்கு தான் வருதுன்ட்டு, வந்து நேராக அவரை போய் செக்யூரிட்டி கிட்ட இவரை அலோவ் பண்ணுங்க உள்ள, சுவாமி அவரை கேமரா எடுத்துன்னு வர சொல்லிட்டாருன்னு. செக்யூரிட்டி உள்ளே போகல, அவர் நேரம் இப்படியே பைபாஸ் பண்ணி நேரம் வந்துட்டார் உள்ள. வந்து அதுல இல்லாம எந்த கார்னர்ல எந்த போஸ்ட் பக்கத்துல நிப்பன்றதையும் காமிச்சாரு சுவாமி. கரெக்டா அந்த போஸ்ட் பக்கத்துல தான் அவருக்கே தெரியாம வந்து நிக்கிறாரு. அவருக்கு கீழே தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ கேமரா எடுத்து ஆன் பண்ணல, டோர் ஓப்பன் ஆகுது, ஆன் பண்ணாரு. சுவாமி காமிச்ச செகண்ட் டைம், அந்த அந்த அவருக்கு அன்னைக்கு முன்னால் காமிச்ச டைம் இங்க ஓடுது கேமரால, எக்ஸாக்ட் செகண்ட். அந்த செகண்டுக்கு கேமரா ஆன் ஆகுது. ஆன் ஆகி திருப்பி சுவாமி எங்கெல்லாம் நின்னாரு, பேசினாரு, லெட்டர் வாங்கினாரு, திருப்பி எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி உள்ள போன செகண்ட க்ளோஸ் பண்ணா 45 மினிட்ஸ் எக்ஸாக்டா ஆச்சு. இதுக்கு மேல அவருக்கும் புரியல அது என்ன நடந்ததுன்னு, இன்ன வரைக்கும் எனக்கும் புரியல. நான் யாருக்கெல்லாம் சொல்றேனோ எல்லாருக்குமே இது புரியாத விஷயம்தான். எப்போ புரியும் அப்படின்னா, சுவாமி யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா புரியும். இல்ல புரிஞ்சுக்க வேண்டாம், இவரு தான் சுவாமி, 10 பேர் 10 விதமா சொல்றாங்க, நம்ம அதுதான் கேட்போம் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இவ்வளவுதான் சுவாமி. நம்மளோட மனசுலதான் இருக்குது. நமக்கும் சுவாமிக்கு மட்டும்தாங்க கான்டாக்ட். எல்லாருக்கும் நான் ஒண்ணு எல்லாருக்கும் சொல்லிக்க வேண்டிய ஒரே விஷயம் இது மட்டும்தான். யாருமே நடுவில் மீடியேட்டரோ இன்டர்ஃபியரிங் இதெல்லாம் டெம்பரரியா எல்லாரும் வந்து போறவங்க தான். யாரும் பர்மனன்ட் கிடையாது. சுவாமி தான் பர்மனன்ட். எப்போத்துல இருந்து பர்மனன்ட்னா, இந்த ஆத்மாவை என்னைக்கு கொடுத்தாரு இந்த உலகத்துல, அந்த ஆத்மா திரும்பி என்னைக்கு போறது அவர்கிட்ட, அது வரைக்கும் அவரு தான் நம்ம கூட இருப்பாரு. ஸோ இவ்வளவும் அவர் பார்த்துக்கும் போது சின்ன விஷயங்கள் நமக்கு மனசுல வந்து ஒரு சஞ்சலம் ஏற்பட்டு, அதனால நம்ம எவ்வளவு குழப்பத்துக்கு ஆளாகிறோம். அந்த குழப்பத்துக்கு தீர்வு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. 10 பேர் 10 விதமான தீர்வு சொல்லுவாங்க. எங்க விட்டுட்டோம் அப்படின்னா, சுவாமியை விட்டோம் எல்லாரும். ஸோ சுவாமியை விட்டுடாம எல்லாரும் பிடிச்சிக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நான் சொல்றதுக்கு. இன்னி வரைக்கும் நான் இவ்வளோ தைரியமா ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு மேல பாடம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சுவாமி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாடம் யாரும் இதுக்கு மேல கத்துக் கொடுக்க வேண்டாம். ஸோ அவர் ஜான் பவரன் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாரு, நான் ஜான் பவரனை பார்த்து ஆச்சரியம். இப்படிதான் ஆச்சரியப்பட்டுக்கணுமே தவிர, ரியலா யாரை பார்த்து ஆச்சரியப்படணும்னா சுவாமியை பார்த்து ஆச்சரியப்படணும். நம்ம மனுஷனை பார்த்து தான் ஆச்சரியப்படுறோமே தவிர, சுவாமியை பார்த்து சுவாமி தான் நீங்க தானே பண்ணீங்கன்ற ஒரு எண்ணம் நமக்கு மனசுல வந்துருது அப்படின்னா நம்மளை விட்டு போகவே மாட்டார் சுவாமி. இந்த ஒரு இது நம்ம எல்லாருக்குமே இருக்கணுங்க. இது 100வது வருஷமா இருக்கட்டும், பிரபஞ்சம் ஆரம்பிச்சு முடியறதா இருந்தா கூட இருக்கட்டும். ஆனா சுவாமி எடுத்துக்கின ஒரு காரியம் அது நிக்காம அது பாட்டு போயிட்டே தான் இருக்கும். நம்ம இன்னொரு பிறவி எடுக்கணுமா வேணாம நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறோம். சுவாமி முடிவே பண்ணல. சுவாமியை நம்மளை எடுத்துன்னு போய் அவரோட பாதத்துல எடுத்துன்னு போய் சேர்க்கணுன்றதுதான் அவரோட கடமை. குருஸ்தானத்துல நின்று செஞ்சுட்டு இருக்கிறார். எடுத்துன்னு போய் நான் உன்னை நாராயணன் கிட்ட சேர்க்கிறேன்றாரு. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நாராயணன் வேற சுவாமி வேறன்னு நினைச்சுக்கிறோம். ஒன்னும் இல்ல, சுவாமி இறங்கி குருஸ்தானத்துல நிக்கிறார் நமக்காக. நான் உன்னை எடுத்துன்னு போய் சேர்க்கிறேன். குருவா இருந்தாதான் செய்ய முடியும் சில காரியங்கள், நாராயணன் இருந்தா செய்ய முடியாது. அதனால இத இந்த ஸ்தானத்துல இருந்து பண்றதுக்காக இவர் இருக்காரு சுவாமி. யாரையுமே நம்ம பிடிச்சிக்கவே வேணாம், சுவாமியை மட்டும் பிடிச்சிக்கினா போதும். எதெல்லாம் நமக்கு எந்த டைம்ல கிடைக்கணும், நம்ம போய் சுவாமி கிட்ட எப்ப சேரணும், இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம அந்த பிளானை கன்ஃபியூஸ் பண்ணாம இருந்தானா போதும். ஸோ அதனால எல்லாருக்கும் நான் தெரிவிக்கிறது என்னன்னா, நிறைய அனுபவங்கள் நான் நிறைய ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கே கூட இருக்கலாம். நானும் ஒன்றும் ஒரு விதிவிலக்கே கிடையாது. நான் இவ்வளவு விஷயங்கள் சொன்னா கூட எந்த நிலையில நான் இன்னைக்கு இருக்கேன்றது அவருக்கு தெரியும். நான் இன்னும் எந்த நிலைக்கு மேல வரணும்ன்றது அவருக்கு தெரியும். அந்த நிலைக்கு ஒவ்வொரு படியா சுவாமி கூட்டிட்டு போயிட்டே தான் இருக்காரு. அதை நம்ம மனசுக்குள்ள என்னால அதை புரிஞ்சிக்க முடியாது. நம்ம பணம் இன்னைக்கு இருக்கலாம், பணம் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், ஒரு தானம் வரலாம் நம்மளோட லைஃப்ல. இதெல்லாம் முக்கியமே கிடையவே கிடையாது.
இதெல்லாம் வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். இதெல்லாம் நமக்கு அதுல ரொம்ப நம்ம மனசை ஈடுபாடு எடுத்துட்டே போகக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்க பெரிய பொக்கிஷம் வந்து சுவாமி தான் நம்ம லைஃப்ல. அதனால அவரால் பண்ண முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஜான் போரன்ற ஒரு மூலியமா இந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்தாரு சுவாமி. இதுக்கு முன்னாடியே வந்து இதே மாதிரி ஒரு ஃபாரினரை ஒருத்தரை சாய் ஸ்ருதியில தான் நான் வந்து பாக்குறேன். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அது வந்து 93-94 அந்த டைம்ல இருக்குங்க. அவர் வந்து ஒரு பிரெஞ்சு பர்சன். ஜான் போரனாவது 14 நாள் அவரோட இருந்தா. இதுக்கப்புறம் அவர் வந்து சென்னையில வந்து இப்ப நான் எப்படி இன்டர்வியூ கொடுக்குறேனோ சென்னையில வந்து எங்க வீட்டுக்கு வந்து 1.5 hours பெரிய வீடியோ கேமரா எடுத்துன்னு வந்து வீடியோ எடுத்துன்னு போனார். 1.5 மணி நேரம் அப்பயும் பேசினேன். அப்ப எனக்கு ஒரு 3 வருஷம் தான் அனுபவம் சாமியை பத்தி. அப்பயே என்னால அவ்வளோ விஷயங்கள் என்னால ஷேர் பண்ண முடியுது. 97 அந்த ஜான் போரனோட அனுபவம் எப்படி முடியுது அப்படின்னா, இங்க இருந்து அவர் போன பிறகு ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு வந்து ஒரு சோவினர் அனுப்புனாரு, ஒரு லெட்டர் அனுப்புறாரு. இங்க வந்து நான் உங்களோட இன்டர்வியூ காமிச்ச பிறகு 7 பேரை நான் இன்டர்வியூ பண்ணேன். அதுல உங்களோட இன்டர்வியூ தான் எல்லாரும் நிறைய லைக் பண்ணாங்க. அதாவது 1990ல இருந்து 97 வரைக்கும் எனக்கு நடந்த அனுபவத்தெல்லாம் அப்ப ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ 1990ல இருந்து 2025 வரைக்கும் சாமி கொடுத்த ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல கொடுத்த அனுபவத்தை ஒவ்வொன்றா ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இல்ல அனுபவம்ன்றது ஒரு காலம் வரைக்கும் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடைக்கிறது. வாழ்க்கை ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நமக்கு தேவையில்லை. வாழ்க்கை பூரா நமக்கு தேவை சுவாமி மட்டும்தான். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸே நாடி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு நிரந்தரமா போயிடும். அது ஒரு ஹேபிட் ஆயிடும் நமக்கு. அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு தேவைதான். அனுபவம்ன்றது தேவை. ஆனா அந்த அனுபவத்தை வந்து இனிமேல் நம்மளோட ஒர்க் என்னன்னா அதை எடுத்துமே மத்தவங்க கிட்ட சேர்க்கறது தான். ஸோ இது சேர்க்கறதுனால எவ்வளவு பேருக்குள்ள அந்த ஒரு மனமாற்றமோ அவங்களுக்குள்ள இருக்க நிறைய கஷ்டங்களும் எவ்வளவு பேருக்கு நாங்க உட்காந்து சத்சங்கம் பண்ணி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டிப்ரெஷன்ல இருந்தவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. இப்போ உடம்பால கேன்சர் ப்ராப்ளம் அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம இருக்கணும். நம்ம லைஃப் சுவாமி எப்படி நமக்காக இருக்காரோ நம்ம சுவாமிக்காக இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தாவே போதும். நமக்கு சுவாமிக்காக எப்படி இருக்கணும் நம்ம அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். நம்ம லைஃப் நார்மலா லீட் பண்ணியிருந்தா எந்த நேரத்துல யார் அனுப்பணும் அவங்களுக்கு என்ன தேவை அதை சுவாமி நம்ம மூலியமா அவர்கிட்ட சேர்ப்பார். சோ இப்போ இது வந்து 93-94ல கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி எங்களுக்கு என்ன ஆர்வம்னா சுவாமி இருக்கு கொடைக்கானல்ல தான் நல்லா பார்க்க முடியும்ன்றது தெரியும். நமக்கும் ஒரு வீடு சுவாமி அமைச்சு கொடுத்தாரு. ஸோ அங்கேயே இருந்து நான் போய் சுவாமியை டெய்லி காலையில ஈவினிங் தர்ஷன் போயிட்டு வந்துட்டே இருப்பேன். முன்னாடி ரோல உட்காந்தாலும் சரி பின்னாடி உட்காந்தாலும் சரி சுவாமி என்னை பார்த்து சிரிப்பாரு, ஆசீர்வாதம் பண்ணுவாரு, பேச மாட்டாரு, போயிடுவாரு. ஆனா நாங்க என்னைக்குமே அதை ரெக்ரெக்ட் பண்ணதே கிடையாது. ஏன் சுவாமி எங்களோட பேசல, ஏன் இன்டர்வியூ கொடுக்கல. சுவாமிக்கு இன்டர்வியூ தான் முக்கியம். இன்டர்வியூ எப்பவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. எப்ப இன்டர்வியூ தேவையோ சுவாமியே கொடுப்பேன்னு சொன்னார். ஸோ இப்ப இன்டர்வியூல சுவாமி எடுத்துன்னு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அது கண்டினியூ ஆகுது. ஸோ இதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தையே நான் சொல்லி ஆகும். ஸோ நான் அன்னைக்கும் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தர்ஷனுக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். வந்ததுனால அந்த ரேம்ப்ல ஏறுறேன். பால்கனி கூட போக முடியல, ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லா ஆயிடுது. அப்போ ரைட் சைட்ல ஒரு 2 மேடை மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரைட் சைட்ல ஒரு 4 பேர் உட்காரலாம், அந்த சைட்ல ஒரு 4 பேர். அந்த மேடையை தாண்டி தான் சுவாமி மேல படி ஏறி பால்கனி போகணும். ஸோ அந்த மேடையில இந்த லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு இடம் இருந்தோடனே டக்குன்னு உட்காந்துட்டேன். ஸோ நான் வந்து உட்கார்ந்த பிறகு பார்த்தேன் எதிர்க்க ஒருத்தர் வந்து மெடிடேஷன்ல தான் இருந்தாரு, ஃபாரினர். சரி அவரை பார்த்துட்டு நான் இங்கே சுவாமி டோர் ஓப்பன் ஆகுமான்ட்டு இப்படி ரைட்ல பார்த்துட்டே இருந்தேன். சுவாமி வெளில வந்தாரு. வந்து ஜென் சைட் தர்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இப்படி வராரு. ஆனா நான் இவர் எதிர்க்க ஒருக்கரை பார்த்துட்டு அப்பப்ப பாக்குறேன், கண்ணு மூடியே தான் இருக்காரு தவிர திறக்கவே இல்லை. நீங்க சுவாமி வராரு, சரி நம்ம அவரை சொல்லி சுவாமி பக்கத்துல வராருன்றது சொல்லலான்னு பாக்கலான்னு தான். அப்புறம் நம்ம இது சுவாமி மேலேயே இருந்துட்டு பக்கத்துலயே வந்துட்டார். சுவாமி வந்து எங்க பக்கத்துல 4 பேர் இருக்கும், அந்த சைடு 4 பேர் அங்க வந்து நிக்கிறாரு. நின்ன உடனே இவர் கண்ணை திறந்து சுவாமி தர்ஷன் பாக்குறாரு. நானும் சுவாமியை பார்த்துனே இருக்கேன். சிரிச்சுனே சுவாமி அப்படியே மேல ஏறி போயிட்டாரு. இது முடிஞ்சு நான் இறங்கி தர்ஷன் முடிச்சோன்னு கீழே இறங்கி அந்த ரேம்ப்ல போறேன். கேட்டாண்ட போகும்போது இதே மாதிரி வந்து அவர் வந்து என்னோட முதுகுல தட்டினார். பார்த்தோன்னா இவர் எதிர்க்க உட்காந்து தானேன்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னு கேட்டா இங்கிலீஷ்ல தான் கேட்டேன். அப்ப சொன்னா நான் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி நீங்க வந்து எதிர்க்க வந்து உட்காந்தீங்க. இல்லைங்க நீங்க பாக்கல என்ன மெடிடேஷன். இல்ல நான் வந்து ஆக்சுவலா மெடிடேஷன் டீச்சர் தான். நான் எனக்கு சுவாமி தர்ஷன் ஓபன் பண்ணதுல இருந்தே சுவாமி வெளில வந்தது தெரியும். என் பக்கத்துல வந்தவனே தான் நான் கண்ணே திறந்தேன். ஆமா பாத்தேங்க, அப்பதான் நீங்க கண்ணு திறந்து பாத்தீங்கன்னா
இல்ல எனக்கு அந்த மாதிரி சுவாமி வந்து இந்த மெடிடேஷன் பண்ணி பண்ணி எனக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஆனா இவ்வளவு பேரை நான் இந்த மாதிரி பார்த்திருக்கேன். நீங்க எதிர்க்க வந்து உக்காந்தவனே இந்த ஆரா மட்டும் தெரிஞ்சது அப்படின்னாரு. எனக்கு அந்த மாதிரி ஆரானாவே என்னன்னே தெரியாது அப்போ. ஏன்னா 93, 94 சுவாமியை பார்க்க ஆரம்பிச்சு அந்த ஸ்பிரிச்சுவலா ரொம்ப விஷயங்கள் தெரியாது. ஏதோ கேட்டிருக்கேன், புக்ல படிக்கும்போது ஆரான்ட்டு தெரிஞ்சிருக்கேன். ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்காம இருந்தேன். அப்ப சொன்னாரு, ஆரான்றது ஒரு லைட்டுங்க. அந்த லைட் வந்து அதை பேஸ் பண்ணி தான் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் வந்து உங்களோட கேரக்டர் என்ன, உங்களோட பூர்வ ஜென்மம் என்னன்றத எல்லாமே சொல்லிடுவாங்க. அது உங்களோட எத்திரியல் பாடி, உங்களுக்கு வெளியில இருக்க அது ஒரு பாடி. அந்த கலரை பேஸ் பண்ணி தான். அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, சுவாமியே வந்து ஒரு அமெரிக்கன் வந்து ஒரு ஆரா மிஷினை வச்சு சுவாமியை பார்த்தாங்க. அப்ப சுவாமி இந்த பிரபஞ்சம்னு காமிச்சிட்டாரு. சுவாமி அத்தனோண்டு அந்த ஒரு இது கிடையாது. அந்த ஆரா அந்த கலர்ல பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கிறது தான் சுவாமி. அதுல நம்ம இத்தனோண்டா இருக்கோம், நம்ம ஒரு மினிஸ்கியூல் தான். ஸோ இந்த ஆராவை சுவாமி அவருக்கு காமிக்கிறார். இந்த ஆரா டிஃபரெண்ட்டுங்க. அது வந்து நீங்க உங்களுக்கு இப்ப தெரியாது, கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு உங்களுக்கே புரியும். ஆனா உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு எனக்கு எல்லாமே அவர் சொல்ல ஷாக்கிங்கா தான் இருந்தது. என்னடா சுவாமியை நம்ம பார்க்க வந்து நம்மளை பத்தி இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு இருந்தது. ஆனா என்ன சொன்னாருன்றது இப்போ எங்களால அதை உணர முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆராவை கொடுத்ததே சுவாமி தான். எப்போ கொடுத்தாருன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே கொடுத்துட்டாரு. என்னைக்கு நான் சுவாமியை ஃபர்ஸ்ட் பார்த்தேனோ அன்னைக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஆரா தான் நம்மளை சுத்தி இருக்கு. அந்த ஆரா நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறதுக்காக நான் ஒருத்தர் மூலியமா சொல்றாரு, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு. சரின்னு இதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் சுவாமி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த ஒவ்வொரு அனுபவம் கொடுத்ததுனால. இப்ப என்ன பண்ணாரு, நான் ஏதாவது உங்களுக்கு என் லைஃப்ல கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோல்டிங் சேர் தான் உட்காந்துருந்தார். அந்த ஃபோல்டிங் சேரை மடிச்சு வச்சிருந்தார். இதை என்னோட காம்ப்ளிமெண்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்கறது முதல் தடவை, அதே தான் கடைசி தடவையும் இருக்கும். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி லைஃப்ல நடுவில் வராங்களோ டக்குன்னு இப்படி போயிடுறாங்க. என்ன அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சுவாமி கொடுக்குறாரு. எதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, நான் எல்லாம் உனக்கு பண்ணினே இருக்கேன், உனக்கு புரியாம இருக்கு, புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் நான் உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் சுவாமி. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதுலதான் சுவாமிக்கும் நமக்கும் உள்ள அந்த பந்தம் எப்பவுமே அந்த க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கும். இல்ல எனக்கு இது நிறைய வந்துடுது, அது ஆயிடுத்து, நம்ம ஏதோ ஒரு ஸ்தானத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சா சுவாமி அந்த டிஸ்டன்ஸ்ல தான் நிப்பார். நம்ம பக்கத்துல வரமாட்டார். நமக்குள்ள இருக்க அந்த ஆன்மீகம் எது ஒன்னா ஒர்க் பண்ணும். சுவாமி நமக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது ஒர்க் ஆகாது கண்டிப்பா. ஸோ அதனால என்னைக்கும் என்ன கொடுத்தாரோ அது நீங்க கொடுத்தது சுவாமி. அதுக்கு எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கோம். உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்ணிடும். எதுவா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க, எந்த கிரெடிட்டும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் இன்னி வரைக்கும் எங்களோட லைஃபை நாங்க லீட் பண்றோம். அதனால இந்த ஒரு விஷயம் வந்து இப்படி நடந்தது. பேசுறதுனால யாருக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும். என்னடா நம்ம வந்து சுவாமியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கோம், எப்படி நமக்கு அந்த அனுபவம் வந்தது, எப்படி நம்ம அதை எடுத்துட்டு போய் மற்றவங்களுக்கு சேர்க்கிறோம். இதுல எல்லாருமே நம்ம வந்து ஒரு மீடியேட்டர் தான். மீடியேட்டர் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிச்ச விதம் எப்படி அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும். கண்ணாடி எவ்வளவு சுத்தமா இருக்கோ அவ்வளோ நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும். சுத்தமா இல்லை, மேல அழுக்கு படிஞ்சது அப்படின்னா எவ்வளோ நம்ம முகம் தெரியணுமோ அவ்வளவுதான் தெரியும். ஸோ இந்த உள்ள இருக்க அந்த மனசு கண்ணாடி தான். அதுல ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டியது சுவாமியை. இல்ல நம்ம வந்து நான் தான் சேர்க்கறது வந்துதான் அழுக்கு. அந்த அழுக்க நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா சுவாமி நம்ம மூலியமா ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டார். சுவாமி நம்ம மூலியமா ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா அந்த அழுக்க தொடச்சுதான் ஆகணும். அந்த அழுக்கை வந்து நம்ம சேர்க்கவே கூடாது. அதுதான் நம்மளோட அகங்காரம், நமக்குள்ள இருக்க கெட்ட குணங்கள். ஸோ அந்த கெட்ட குணங்களை வந்து நம்ம அவர்கிட்ட தினமும் இல்லை சுவாமி இது எனக்கு நான் சேரவே கூடாது, இது எல்லாத்தையும் எனக்கு வருது, என் மனசுல இந்த மாதிரிலாம் வருது, ஆனா இதெல்லாம் என்னோட எண்ணங்கள் கிடையாது, நான் உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லிட்டா அவரே தொடச்சு சுத்தமா வச்சுப்பாரு. அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். ஸோ இப்போ இன்னைக்கும் நான் உங்களுக்கு இவ்வளவும் ஷேர் பண்றேன் அப்படின்னா பியோர் ரிஃப்ளெக்ஷன் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒவ்வொருத்தரும் ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆகணும். யாரை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த சுப்ரீம் எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இந்த சுப்ரீம் எனர்ஜி இல்லாத இடம் கிடையாது, யூஸ் பண்ணிக்காத பர்சனே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா யூஸ் பண்ணின்னு தான் இருக்காரு சுவாமி. சில பேர் தெரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் தெரியாம இருக்காங்க, இவ்வளவுதான். ஸோ அது பண்றது சுவாமின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டானா போதும். ஸோ இதுல ஒரு அனுபவம் என்ன நமக்கு கிடைச்சது அப்படின்னா,
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வந்து மந்திர் வச்சு நடத்திட்டு இருந்தேன். அங்க அது ஒரு தனி விதமான அனுபவம் சுவாமி கொடுத்தாரு. எங்க இருந்தாலும் என்ன பண்ணாலும் நான் இன்னைக்கு ரோட்ல மட்டும் நிக்க வைக்க மாட்டேன். சத்தியமா சுவாமி ரோட்ல நிக்க வைக்க மாட்டேன். எங்க இருக்குமோ சந்தோஷமா இருந்துடணும். அதனால நான் இன்னைக்கு இருக்கேன், நான் இன்னொரு இடத்துல இருக்கேன்றதெல்லாம் வந்து ஒரு ஐடென்டிட்டி மட்டும்தான். அதெல்லாம் அது பர்மனெண்ட் கிடையாது. ஸோ அதனால இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து பேசுறேன். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற இடத்துல இருக்கும்போது நான் என்னோட அண்ணன் ஒருத்தர் உடம்பு சரியில்லாம நுங்கம்பாக்கத்துல இருக்காரு, பெரியப்பா பையன். அவரை பார்க்கணுன்றதுக்காக நான் போறேன். அவரை போய் பார்த்து முடிச்ச உடனே அவர் சொன்னார், ரவி இந்த மாதிரி என்னோட பொண்ணு, அவரோட டாக்டர் வீடு முன்னாடி இருக்கு, அவர் வீடு பின்னாடி இருக்கு, ஒரே இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான். ஸோ வீட்டில் என் பொண்ணு வீட்டில் ஒரு அமெரிக்காலேருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்து சுவாமி டிவோட்டி. அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. 32-33 வயசு தான் ஆகுது. அந்த அம்மாவுக்கு வந்து இங்கே யாராவது சுவாமி டிவோட்டிஸ் தான் நான் பேசணும். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் சுவாமி டிவோட்டிஸ், இவங்களும் டிவோட்டி தான். ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சோடனே ஹையர் ஸ்டடீஸ்க்கு அமெரிக்காவுக்கு போனதால ஃபுல்லாக அவங்க அங்கே MS முடித்தோடனே இம்மீடியட்டாக கேம்பஸ் இன்டர்வியூவில் நாசாவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி நான் உட்காந்து சரி நம்ம சுவாமியை பற்றி நான் சொல்கிறேங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது பர்சனல் லைஃப்பில் அப்படின்னாங்க. நான் அப்போ நேராக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்னேன், யாருமே வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும்போது ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணக்கூடியது ஹியூமன் பீயிங் கிடையாது. அதுக்காக உங்களுக்கு ஆறுதலாக சாமிய விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் கிடைச்சான்னா உங்களுக்கு நல்லது. இருந்தாலும் என்னோட அனுபவத்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் சரி நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். நான் பேச ஆரம்பித்தோடனே ஒரு 10-15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணிலேருந்து அப்படியே தனியாக வர ஆரம்பிச்சது. நீங்கள் ஏன் அழறீங்க, நான் ஸ்டாப் பண்ணட்டுமான்ட்டு அவங்க கிட்ட கேட்டேன். இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நிறுத்தாதீங்கன்ட்டான். ஸோ எவ்ரி 15 மினிட்ஸ் எவ்ரி 10 மினிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வந்து, நான் ஆக்சுவலாக 11க்கு ஆரம்பிச்சு 12:30க்கு தான் கரெக்டாக ஸ்டாப் பண்ணேன். அவன் எனக்கே தெரியல 1.5 hours அவங்களோட பேசியிருக்கேன். ஸோ அந்த 1.5 hours என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் தான் நான் ஆரம்பித்தேன். அவங்க எழுதி வச்ச முதல் கொஸ்டினோட ஆன்சர் தான் நான் ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த ஆன்சர் வந்தது, செகண்ட் கொஸ்டின் ஆன்சர், தேர்ட், எப்படி ஆர்டர் போயிருக்குன்னா அவங்க எந்த கொஸ்டின் ஆர்டரில் எழுதினாங்களோ அதே ஆர்டரில் ஆன்சர் ஆயிருக்கு. அந்த 1.5 hours அந்த ஆன்சர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு போயிருக்கு. இது நானும் பிளான் பண்ணல, அவங்களும் பிளான் பண்ணல. யார் பிளான் பண்ணியிருப்பான்னு நீங்கள் தான் யோசி. ஸோ எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் சுவாமியோட எனர்ஜி அப்படின்றது இது ஒன்று தான் ப்ரூஃப். ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய சைக்கியாட்ரிஸ்டுக்கு நமக்கு கொடுத்த அனுபவத்தை வச்சு சுவாமி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க சரியாயிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் சுவாமி அனுப்பிச்சாரு எங்க லைஃப்ல. எல்லாருக்குமே ரிலீஃப் தான். அப்படின்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, சுவாமி அனுப்புனாரு, கொடுத்தது ரிலீஃப் சுவாமி தான்.